வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது 4 போட்டியாளர்கள் வெற்றி யாருக்கு கிடைக்கப் போகிறது, வெளியான தரமான சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கெல்லாம் ஆளு கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது அரசியல் களம் யாருக்கு தான் ஓட்டு போடலாம்பா, நீயே சொல்லு. இல்லை நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கா, நாங்கள் சொல்ல வர்றது கரெக்டாக இருக்கா அப்படின்ற யோசனைகள் தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள். என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னென்னா 5000 போட்டிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு வாக்கு செலுத்திடலாம். 2000 ரூபாய் பார்த்திங்கன்னா தரேன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு போடலாம். இல்லை பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நகை தருகிறேன் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அவர்களுக்கு போடலாம். இதெல்லாம் வேண்டாம், மொத்தமாக மாற்றி உங்களுக்கு இது போன்ற இலவசங்கள் இல்லாமல் இலவசமே நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிடாத அளவிற்கு உங்கள் தரத்தை உயர்த்துறேன், மாதம் 20,000 30,000 கிடைக்கின்ற அளவிற்கு வளர்ச்சியும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்திடுறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் சொல்கிறாங்க. ஸோ 4 பக்கம் 4 திசையான ஒரு ஆசை தூண்டல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. அதாவது எப்படின்னா 4 இலையை போட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரியாணி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு பிடிச்ச சாப்பாடு, அதாவது மட்டன் வச்சுங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிடித்ததான பார்த்திங்கன்னா உணவுகள், இன்னொரு பக்கம் பரோட்டா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தோசை, அந்த மாதிரி இட்லி, அந்த போன்ற ஒரு விஷயங்கள். ஸோ இது போன்று 4 பக்கமும் ருசியான ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகளையும் ஒரு சில ஆசைகளையும் கொடுக்கிறார்கள். இதில் பொதுமக்கள் எந்த பக்கம் செல்வது, இப்படி போகலாமா அப்படி போகலாமா, இதுவும் வேணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும். ஸோ எதை தான் நம்ம பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கறது. ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வேணுமா, இல்லை இது மட்டும் வேணுமா, இல்லை இது கிடைச்சா மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியை கொண்டு வந்துடலாமா, அந்த ஆட்சி தான் வரும்னு சொல்கிறாங்க, வர வச்சிடலாமா. ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா தற்பொழுது தொடர்ந்து உரிமை தொகை மற்றும் தற்பொழுது 5000 என கொடுத்துட்டு வராங்க. ஸோ அவர்கள் செஞ்சு தான் நமக்கு தொடர்ந்து இதற்கு நமக்கான ஒரு உதவி பெறும் தொகை வரும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் சொல்கிறவங்க ஓகே, அந்த மாதிரி கூட ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி ஆட்சியில் இவ்வளோ கொடுக்குற அதை செய்கிறன்றாங்க. ஸோ அவங்களே கொஞ்சம் வர வச்சு தான் பார்க்கலாமே அப்படின்ற மக்கள்களும் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ இந்த சைடில் இது திராவிட கட்சிகளுக்கு கொஞ்சம் ஆதரவு செலுத்துறவங்க இருக்காங்க. அதிகப்படியான ஆதரவு இன்னொரு பக்கம் போகுது. ஏன்னா விஜய் அவர்கள் மகளிர் தேர்தல் நிறைய விதமான அறிவிப்பு கொடுத்தாரு. இது தங்கம் தரப்போகிறேன், அது செய்ய போகிறேன், பெண்களுக்கு இதை செய்ய போகிறேன் மற்றும் பொதுவாக நிறைய விதமான திட்டங்கள் வாக்குறுதிகளை கொடுத்தாரு. ஸோ இதனால் அதிகப்படியான மக்கள்கள் விஜய்க்கு ஆதரவு செலுத்தலாம் அப்படின்றாங்க. ஏன்னா புதுசாக வர விஜய்க்கு செலுத்தி தான் பார்ப்போமே, இல்லை தான் செய்கிறாரு பார்க்கலாம், இவ்வளோ சொல்கிறாரு. ஸோ விஜயா பார்த்திங்கன்னா செஞ்சு செய்கிறாரா இல்லைன்னு பார்க்குறோம். செய்யலாம் அவர் பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலில் வர வைக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்ற பேச்சுக்கள் பொதுமக்களிடையே ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. இன்னொரு பக்கம் சீவாள் அவர்கள் இந்த பையன் ரொம்ப நாளாக கத்திட்டு இருக்கா, ஏதாவது போட்டு ஜெயிக்க அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் இப்போ பார்த்திங்கன்னா பொதுமக்களும் பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏன்னா சீவாள் அவர்களுடைய பேச்சுக்கள் இவர்களை தாண்டி ஒரு பக்கம் கருத்தியல் ரீதியாக கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது கொள்கைக்காகவோ பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்காக மட்டும்தான் அங்கே வாக்குகள் தவிர அவருக்காக இல்லை அப்படின்றத உணர்த்தக்கூடிய கட்சி தான் பார்த்திங்கன்னா எட்டிக்கே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் தற்பொழுது பொதுமக்களுடைய கவனம் அந்த பக்கம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னே பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். 3 லீகல் அரசியல் சாதன நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.